ராதாநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி உங்கள் பார்வைக்கு. முதலாவதாக 6ஆம் வகுப்பு மாணவன் மதன் திரவ அழுத்தத்தை விளக்குகிறார். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவி சீதாலட்சுமி ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு கல்லினுடைய கன அளவை அளவு ஜாடி மற்றும் நீர்வழியும் ஜாடி ஆகிய இரண்டையும் கொண்டு விளக்கி கல்லினுடைய கன அளவு என்ன என்பதை கூறுகிறார். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவன் ரோஹித்குமார் காந்தங்களினுடைய வடிவங்களையும் அதனுடைய பயன்களையும் சொல்லி ஒவ்வொரு காந்தத்தையும் மாணவர்கள் தொட்டு உணரும்படி விளக்குகிறார். அதற்கு அடுத்தபடியாக என்னென்ன வைட்டமின்கள் எந்த வகை காய்கறிகளில் உள்ளது என்பதை விளக்கும் நிகழ்வு. இதில் வைட்டமின்களில் பெயர்கள் மற்றும் அவை உள்ள காய்கறிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து 7ஆம் வகுப்பு மாணவி ரம்யா தாவரத்தினுடைய பாகங்களை விளக்குகிறார். தாவரத்தினுடைய வேர் இலை தவிர கணு இடை பகுதி போன்ற பகுதிகளை விளக்குகிறார். 8ஆம் வகுப்பு மாணவிகள் ஆனந்தவல்லி, பிளஸ்யா மற்றும் ரோஹிணி ஆகிய மூவரும் சேர்ந்து மூலிகை தாவரங்களையும் அவற்றினுடைய நன்மைகளையும் விளக்குகிறார். ஓமவல்லி, துளசி, சோற்றுக்கற்றாழை மற்றும் வேம்பு போன்ற மூலிகை தாவரங்கள் என்னென்ன வகையில் நமக்கு நன்மை தருகிறது என்பதை விளக்குகிறார். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவி யாழினி காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிஜன் எரிவதற்கு தேவை என்பது இரண்டையும் விளக்கும் ஒரு நிகழ்வையும், 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரிபிரசாத் மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாறும் நிகழ்வையும், காற்றாலை மின்சார உற்பத்தி ஆகியவற்றை விளக்குகிறார். 7ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரசுதன் பெரிஸ்கோப் செயல்படும் விதம், அதில் தென்படும் உருவம் ஆகியவற்றை விளக்க, 7ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் கலைடாஸ்கோப்பை மாணவர்களுக்கு காட்டி பல்வேறு உருவங்கள் அதில் தெரிவதை விளக்குகிறார். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் வகுப்பு மாணவன் அஜினேஷ் கிருஷ்ணா காந்தப்புலம், காந்தத்தை சுற்றி காந்தப்புலம் செயல்படும் இடத்தை விளக்கி காட்டுகிறார். காந்த ஊசி பெட்டி அருகில் வைக்கப்பட்டுள்ளது. காந்தத்தினுடைய ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையை 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரி அம்லேஷ் விளக்குகிறார். ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும் என்பதை இதில் மாணவர்கள் தெரிந்து கொண்டனர். 8ஆம் வகுப்பு மாணவி பிளஸ்யா வெள்ளை ஒளியானது 7 நிறங்களாக பிரியும் நிறப்பிரிகை நிகழ்வை முப்பட்டகத்தையும் டார்ச் லைட்டையும் கொண்டு விளக்கி 7 நிறங்களை சுவற்றில் விழச் செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் வகுப்பு மாணவி புவனேஸ்வரி ஒளிவிலகல் எண்ணை விளக்கும் ஒரு செயல்பாட்டை செய்து காட்டுகிறார். இதில் பென்சிலானது வளைந்தது போல் தெரிவதற்கு காரணம் அது 2 ஊடகங்களின் வழியாக நம் காட்சிக்கு தெரிகிறது என்பதை விளக்குகிறார். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் வகுப்பு மாணவன் நோவா கிறிஸ்டோபர் அதிர்வுறும் கவையை கொண்டு அதிர்வெண்ணை விளக்குகிறார். இதில் அதிர்வுறும் கவையானது வெவ்வேறு வடிவங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றிலிருந்து எழும் ஒளி மாறுபடுவதை காட்டுகிறார். 8ஆம் வகுப்பு மாணவன் மாதவன் குளற்று நீர் ஏன் பச்சையாக உள்ளது என்பதை சொல்லி அதில் உள்ள ஒரு செல் தாவரம் யூக்ளினா என்பதை காட்டுகிறார். அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவன் சந்தோஷ் உராய்வு மற்றும் உராய்வு அதிகமாக உள்ள பொருள், உராய்வு குறைவாக உள்ள பொருள், உராய்வை குறைக்க என்ன செய்ய வேண்டும் ஆகியவற்றை இந்த கண்காட்சியில் விளக்குகிறார். உராய்வை குறைக்க உயவு எண்ணெயை பயன்படுத்துவதை செய்து காட்டுகிறார். அடுத்ததாக இயக்கத்தினுடைய வகைகளை பற்றி கூறும்போது 6ஆம் வகுப்பு மாணவன் கதிரவன் அலைவு இயக்கத்தை விளக்க, 6ஆம் வகுப்பு மாணவன் ஆரோக்கிய நெலின் தச்சுழற்சி இயக்கத்தை சுழலும் காற்றாடி மூலம் செய்து காட்டுகிறார். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா
நீரில் போடப்பட்ட அடர்த்தி மிகுந்த பளிங்கு மூழ்குவதையும் அடர்த்தி குறைந்த பலூன் மிதப்பதையும் விளக்குகிறார். ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு பொருளினுடைய ஈர்ப்பு மையத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை ஒரு அட்டையின் மூலம் செய்து வைத்துள்ளார். 3 வகையான ஊசிகள் மூலம் திட, திரவ, வாயு பொருளினுடைய அவை அழுத்தத்திற்கு உட்படுவதை விளக்குகிறார். தற்பொழுது நோவா கிறிஸ்டோபர் ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு பொருளினுடைய ஈர்ப்பு மையத்தை கணக்கிடுவதை செய்து காட்டுகிறார். அடுத்ததாக கலவைகளை பிரிக்கும் முறை, கையால் தேர்ந்தெடுத்தல், காந்த பிரிப்பு மற்றும் சலித்தல், தூற்றுதல் ஆகிய கலவைகளை பிரிக்கும் முறைகளை 6ஆம் வகுப்பு மாணவர்கள் செய்து காட்டுகிறார்கள். அடுத்ததாக பயன்படுத்தி நெல்லில் உள்ள இரும்பு கம்பியை காந்த பிரிப்பு முறையில் ஹெவின் ஜோஸ்வாவும் நெல்லில் உள்ள பளிங்குகளை கையால் எடுக்கும் செயல்பாட்டை ஹெவின் ஜோஸும் செய்து காட்ட, ஆண்டனி சுதீஷ் தானே செய்த தராசு மற்றும் வில்தராசு ஆகிய இரண்டையும் காட்டுகிறார். அளவீட்டியலை பொறுத்தவரை நீட்டல் அளவுகள் என்னென்ன என்பதை உதயகுமார் நமக்கெல்லாம் காட்டுகிறார். அதற்கடுத்தபடியாக 8ஆம் வகுப்பு மாணவி அபிஸ்ரீ வெப்பக்குடுவை மற்றும் வெப்பக்குடுவை செயல்படும் விதத்தை விளக்குகிறார். 7ஆம் வகுப்பு மாணவன் நித்தீஷ் அடர்த்தி அதிகமாக உள்ள திரவத்தில் முட்டை மிதப்பதையும் அடர்த்தி குறைவாக உள்ள திரவத்தில் முட்டை மூழ்குவதையும் செய்து காட்டுகிறார். இதில் நீரும் உப்பும் முட்டையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் 8ஆம் வகுப்பு மாணவி ரோஹிணி ஆப்பிள் நறுக்கி வைக்கும் பொழுது நிறம் மாறுவதையும் இரும்பு துருப்பிடித்ததையும், யூரியாவை நீரில் கரைக்கும் பொழுது குளிர்ச்சி தென்படுவதையும் நமக்கெல்லாம் செய்து காட்டுகிறார். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் ஆகிய தலைப்புகளில் இங்கு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சேர்மங்களுக்கு உதாரணமாக உப்பு, சர்க்கரை, நீர் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளது. நீரில் உள்ள தனிமங்கள், சர்க்கரையில் உள்ள தனிமங்கள் மற்றும் உப்பில் உள்ள தனிமங்கள் என்னென்ன என்பதை பியோகாட்வின் விளக்குகிறார். அதற்கடுத்தபடியாக ஒவ்வொரு பொருளிலும் உள்ள அமிலங்கள் என்னென்ன என்பதை 8ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சீவி நமக்கெல்லாம் கூறுகிறார். திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம், பாலில் லாக்டிக் அமிலம், ஆரஞ்சில் சிட்ரிக் அமிலம் உள்ளதை கூறுகிறார். அடுத்தபடியாக வெப்பக்கடத்தலுக்கு தூபகாலை 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரி சுதன் காட்டி தூபகால் கைப்பிடி சுடுவதை தொட்டு காட்டுகிறார். அடுத்தபடியாக ஆட்டினுடைய சிறுநீரகம் ஃபார்மலின் கொண்டு பதப்படுத்தி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு மாணவி பிரின்சியா கடிகாரங்களுடைய வகைகளை ஒப்புமை வகை கடிகாரம், எண்ணிலக்க கடிகாரம் போன்ற கடிகாரத்தினுடைய வகைகளை நமக்கு காட்சிப்படுத்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் வகுப்பு மாணவி லாவண்யா மனித உடலில் உள்ள உறுப்புக்கள், ஒவ்வொரு உறுப்பும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை, ஒவ்வொரு உறுப்பினுடைய பயன் என்ன என்பதை நமக்கெல்லாம் சொல்லி விளக்குகிறார். இப்பில் மனித உடலில் உள்ள எலும்புகளினுடைய
வடிவம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எலும்புகளினுடைய எண்ணிக்கை, அவற்றினுடைய வகைகளை பற்றி 7ஆம் வகுப்பு மாணவி அபிராமி விளக்குகிறார். அதற்கு அடுத்தபடியாக திரவ மட்டத்தை யோகஸ்ரீ ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறார். 7ஆம் வகுப்பு மாணவி பிரகதீஸ்வரி தனிமங்களினுடைய வகைகளையும் ஒவ்வொரு பொருளிலும் உள்ள தனிமத்தால் ஆன பொருட்கள் என்ன என்பதையும் உதாரணத்துடன் காட்டுகிறார். அடுத்ததாக மின்னியலில் பட்டினால் தைக்கப்பட்ட கண்ணாடி தண்டு நேர்மின்னூட்டத்தையும் பட்டு எதிர்மின்னூட்டத்தையும் அடைவதையும், பட்டின் அருகில் கொண்டு செல்லப்பட்ட சிறு காகித துகள்கள் ஈர்க்கப்படுவதையும் செய்து காட்டுகிறார். 7ஆம் வகுப்பு மாணவன் ரோஹன் அடுத்ததாக வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி ஒரு மின்கலத்தில் உள்ள மின் அழுத்தம் எவ்வளவு என்பதை 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஸ் கூறுகிறார். 7ஆம் வகுப்பு மாணவி சிபேரா செம்பருத்தி பூவினுடைய பாகங்களை அனைத்து மாணவர்களுக்கும் விளக்குகிறார். ஆடிகளினுடைய வகைகளை 8ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் காட்சிப்படுத்தி விளக்குகிறார். இதில் குழியாடி, இருபக்க குழியாடி, இருபக்க குவியாடி ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் சமதள ஆடியும் இங்கே உள்ளது. அதற்கடுத்து 6ஆம் வகுப்பு மாணவன் ரோஹித் எரியும் காகிதத்தை ஒரு கூம்புக்கூடையினுள் செலுத்துகிறார். அதன் மேல் ஒரு வேக வைத்த முட்டையை வைக்கிறார். காகிதம் எரிந்து கூம்புக்கூடுவைக்குள் உள்ள ஆக்சிஜன் முழுவதும் தீர்ந்த பிறகு முட்டை உள்ளிழுக்கப்படும் நிகழ்வை செய்து காட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் உற்பத்தி செய்வதை செய்து காட்டுகிறார். ஒரு மருந்தேற்றும் ஊசியில் மேல் பக்கத்தில் தாமிர சுருளை சுற்றி கொண்டு அதன் உட்பக்கத்தில் ஒரு காந்தத்தை வைத்து இந்த சுருள்களின் இரு முனைகளில் ஒரு சிறிய LED பல்பு பொருத்தப்பட்டுள்ளது. அந்த காந்தத்தை மேலும் கீழும் செல்லுமாறு அசைக்கும் பொழுது அந்த பல்பு ஒளிர்கிறது. அதை செய்து காட்டுகிறார். அடுத்தபடியாக 8ஆம் வகுப்பு மாணவன் நிதிஷ் ஜான்சன் எளிய மின்சுற்று மற்றும் பக்க இணைப்பு ஆகியவற்றை எளிமையாக விளக்குகிறார். அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரியம்லேஸ் தொடர் இணைப்பு எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை விளக்குகிறார். அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பு மாணவன் நிதிஷ் இயக்கங்களின் வகைகளை பற்றி விளக்கும் பொழுது வளைவு இயக்கம், வளைய இயக்கம், வட்ட இயக்கம் ஆகிய இயக்கங்களையும் ஒவ்வொரு இயக்கத்திற்கு உதாரணத்தையும் செய்து காட்டுகிறார். மாணவர்கள் அனைவருடைய பங்களிப்புடன் இந்த கண்காட்சி உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கண்டுகளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.